ராஜி கோமதி கிட்ட போய் சொல்றாங்க, அத்தை நீங்க வாங்க, கண்டிப்பா வீட்டுல ஏத்துப்பாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் வாங்க, என்னையும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு ராஜி சொல்றாங்க. ஏ ராஜி, ஐயோ அப்படிலாம் பேசாதடி, கண்டிப்பா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, என் அண்ணனுங்களுக்கு என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க, கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அத்தை நான் தான் இருக்கல்ல, வாங்க போலாம் அப்படின்னு அப்படியே கட்டாயப்படுத்தி கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அப்படியே கோமதி வாசல்ல வந்து வாசலையே பாக்குறாங்க. அத்தை என்ன அத்தை வாசலையே பாத்துட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராஜி உள்ள கூட்டிட்டு போறாங்க. நாங்க முத்துவேல் சக்திவேல் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உள்ள வந்த உடனே அவங்க அண்ணிங்க எல்லாருமே அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. அவங்க அம்மா அப்படியே பாக்குறாங்க. வா கோமதி வா அப்படின்னு சொல்றாங்க. உள்ள வந்த உடனே அவங்க அண்ணனுக்கு 2 பேருக்குமே அப்படி கோவமா வருது. அமைதியா இருக்காங்க, எதுவுமே பேசவே இல்லை. கோமதி வா, எவ்வளோ வருஷம் கழிச்சு நீ வீட்டுக்குள்ள வந்திருக்கமா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்பா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஏத்துக்கினீங்கல்ல, அதே மாதிரி அத்தையும் நீங்க ஏத்துக்கணும், அத்தையும் இந்த வீட்டு பொண்ணு தானப்பா அப்படின்னு ராஜி சொல்றாங்க. அதை கேட்டோடனே அப்படியே அமைதியா இருக்காங்க. அப்பவும் எதுவுமே பேசவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாங்கல்ல, அதுவும் கோமதி வீட்டுக்குள்ளே வந்திருக்கால, அதான் அவங்க ஒரு மாதிரி ஆச்சரியத்தில் இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்பதான் சொல்கிறாங்க. அத்தை வாங்க அத்தை, ஏன் அத்தை தயங்குறீங்க வாங்க அப்படின்னு ராஜி அப்படியே கூட்டிட்டு போகிறாங்க. அப்படியே கோவமா வருது. அப்படியே எழுந்துக்கிறாரு சக்திவேல், எழுந்து கத்துறாரு. ஏய் ஓடுகாலி, ஓடுகாலியா இருந்துட்டு என் வீட்டுக்குள்ள எதுக்காக வந்த, இங்க எதுக்காக நீ வந்த அப்படின்னு கேக்குறாரு. என்ன சித்தப்பா இப்படி பேசுறீங்க, நான் மட்டும் வரும்போது என்னை ஏத்துக்கிட்டீங்க, ஆனா அத்தை வரும்போது இப்படி பேசுறீங்க அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. இங்க பாருமா, நல்லா தெரிஞ்சுக்கோ, அவ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியாது. இந்த ஊர் உலகம் எல்லாரும் சேர்ந்து எங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்துச்சு தெரியுமா, நாங்க மனசால எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா உனக்கு. கூட இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தான், ஒரு வீட்டுல வேலை செஞ்சுன்னு இருக்கவங்க கூட யாராவது ஓடி போவாங்களா, இவ ஓடி போனவனே இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் எங்களை எவ்வளோ கேவலமா காரி துப்புனாங்க தெரியுமா. நாங்க பட்ட கஷ்டம் வலி எல்லாமே யாராலையும் மாத்த முடியாது தெரியுமா அப்படின்னு உங்க சித்தப்பா சொல்றாரு. அப்படியே கோமதி அப்படியே அழறாங்க. இங்க பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்ததுன்னா கண்டிப்பா நீ எங்களுக்கு தங்கச்சியே கிடையாது. நாங்க ஏதோ ஜெயில மாட்டிக்கிட்ட கஷ்டப்படுற அந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் உன்னை காப்பாற்றணும், வேற எந்த காரணமும் இல்லை. உன் கூட சேர்ந்துக்கணும், அப்படியே கொஞ்சம் கொலாவணும், ஒன்னா இருக்கணும், அப்படிலாம் நாங்க கனவுல கூட நினைச்சதில்லை, புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லைண்ண, ஏய் அண்ணனா, யார் கண்ண, நீ என்ன அண்ணனு கூப்பிடுறியா, அப்படிலாம் கூப்பிடவே கூடாது, புரியுதா, கூப்பிடவே கூடாது. நீ அப்படி கூப்பிட்டேன்னு வச்சுக்கியா எனக்கு டென்ஷன் ஆயிடும், என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. டேய் என்னடா பேசிட்டு இருக்க, ஒரு தங்கச்சி கிட்ட இப்படிதான் பேசுவியா. அம்மா அப்படிதான் பேசுவேன், நான் அப்படிதான் பேசுவேன், நான் அந்த அளவுக்கு அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன், வலி அனுபவிச்சிருக்கேன். நான் பட்ட கஷ்டம், அண்ணன் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் திருப்பி எடுக்க முடியுமா, யாராவது கொடுக்க முடியுமா. பேசாதீங்க, நீங்கெல்லாம் ஒருத்தர் கூட பேசவே கூடாது. இங்க பாரு, ஓடுகாலி தான் நீ எப்பவுமே இந்த வீட்டுக்கு சொந்தமாக முடியாது, வெளியே போ அப்படின்னு சொல்றாரு. அப்பா பாருங்கப்பா எப்படி பேசுறாரு சித்தப்பா அப்படின்னு ராஜி சொல்றாங்க. அவன் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாரு. எல்லாருமே அப்படி ஆச்சரியப்படுறாங்க. அவன் பேசுறதுல எல்லாத்துலயுமே கரெக்டா அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்பா என்னப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க, அப்ப அத்தையை யாருமே ஏத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. இங்க பாரு, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது, புரியுதா, நீங்க போங்க. அப்ப என்ன மட்டும் ஏத்துக்கிட்டீங்க, நீ அப்படி கிடையாது, நீ ஏதோ ஒரு சூழ்நிலை தான் அங்கே போன, ஆனால் இவ அப்படி கிடையாது. எங்கள் கண்ணெல்லாம் மண்ணை தூவிட்டு பிளான் பண்ணி அந்த வேலைக்காரன் கூட ஓடி போனோடனே நாங்கள் பட்ட அசிங்கம் கேவலம் எல்லாமே இப்போ வரைக்கும் எங்கள் மனசில் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் நாங்கள் எதையும் மறக்கவும் இல்லை, மன்னிக்கவும் இல்லை, புரியுதா அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. இங்கே பாருமா, அவன் ஏதோ கோவத்தில் பேசுகிறான், நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதம்மா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாரு, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம், நீ ஏதாவது சாப்பிட்டு போறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க அண்ணிங்க எல்லாருமே பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. அம்மா நீ கூட பேச மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ராஜி. அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கார 2 பேரும் அங்கே இருக்கிறதுனால அவங்களும் எதுவுமே பேசவே இல்லை. இங்கே பாருமா, நீ எப்பவுமே என்னோட பொண்ணு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை, நான் பெத்த என் பொண்ணு நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம போயிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு ராஜி கூப்பிடுறாங்க. அப்படியே கோமதி பார்க்குறாங்க, எல்லாரையுமே சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ கடவுளே, என் பொண்ணு கண் கலங்கி போகிறாளே, இந்த வீட்டுக்கு எவ்வளோ சந்தோஷமாக வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒன்று தெரியுமா, நாங்கள் எதுக்கு வந்தோன்னா அப்படியே ராஜி திரும்பி சொல்கிறாங்க, விருந்துக்கு கூப்பிட தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கோமதியும் ஆமாம் அதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விருந்துக்கா, உன் வீட்டுக்கா, நாங்களா, அப்படிலாம் வரவே முடியாது, உன் வீட்டில் நாங்கள் விருந்து சாப்பிடணுமா, அப்படி ஒரு கடவுளாக உனக்கு இருக்கா, கொஞ்சம் கூட உனக்கு சூடு சோறனா எதுவுமே இல்லை
ம் நீ விருந்து வச்சா நானும் என் அண்ணனும் எல்லாத்தையும் மறந்துட்டு சூடு சொரணம் இல்லாமல் உன் வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிடுவோம் நீ நினச்சியா? அப்படி ஒரு விஷயம் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது. விருந்துக்கான் ஏன் எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லையா? போ இங்கேருந்து விருந்துக்கும் வரல எதுக்கும் வரல அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே மறுபடியும் கோமதி பார்க்குறாங்க. பார்த்துட்டு கண்ணிலேருந்து அப்படியே தண்ணியாக வருது. இங்கே பாருமா அவன் ஏதோ கோவத்தில் பேசுகிறான், நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காதம்மா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. போன உடனே அப்படியே பயங்கரமாக அழறாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. அத்தை அழாதீங்க அத்தை அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. என்ன ராஜி என்ன பேசிகிட்டு இருக்க? நீ சொன்னதானே நான் வந்தேன். கடைசியில் பார்த்தியா அவங்க எப்படி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்க. இப்படிலாம் நடக்கணும் எனக்கு தெரியும் ராஜி, எனக்கு தெரியும். அவங்க என் மனசை கஷ்டப்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை அத்தை அவங்க எதுவும் தெரியாமல் பேசிட்டாங்க, விடுங்க அத்தை, அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனோடனே அவங்க கோவம் கண்டிப்பாக குறையும், அப்போது அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ராஜி என்ன பேசிகிட்டு இருக்க ராஜி? எல்லாத்தையும் யோசிச்சு தான் பேசுறியா இல்லை தெரிஞ்சு தான் பேசுறியா? எனக்கு தெரியல. 30 வருஷம் ஆகுது, நான் வந்து 30 வருஷம் ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்னை ஏற்றுக்கலை. இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு என்னை ஏற்றுப்பாங்க? அந்த நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை. பரவாயில்ல விடு, நான் ஏதோ போகிற இடத்துல எங்கேயாவது பார்க்கறேன்னா அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேண்ணா, அது போதும் ராஜி, அது எனக்கு போதும், வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அத்தை அத்தை நீங்கள் வருத்தப்படாதீங்க அத்தை, எல்லாமே மாறும் அத்தை அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. இங்கே பாரு, இப்போ நம்ம போனது வந்தது எங்கள் அண்ணன் திட்டினது இது எதையுமே மாமா கிட்ட சொல்லக்கூடாது. மாமாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவார், அவர் தாங்கவே மாட்டார், புரியுதா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. பழனி வந்தவொடனே கேட்குறாரு, அக்கா என்னக்கா பண்ணிகிட்ருக்க, ஏன்க்கா ஒரு மாதிரி இருக்காங்க, போனி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா அவங்க எல்லோரும் சேர்ந்து திட்டாங்க, இனிமேல் இந்த பக்கமே வராதுன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அதான்க்கா அண்ணனுங்கெல்லாம் இப்போ இல்லை எப்போவுமே மாற மாட்டாங்க, அது எனக்கு எப்பயோ தெரியும், ஆனால் ராஜுக்கு தெரியல, அதான் இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பழனி சொல்கிறாரு. சரிடா விடு, அதை பற்றியே பேசி என்ன ஆக போகுது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே தங்கமயில் யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே இருந்து வீட்டில் இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம கடைக்கு போகலாம், போயிட்டு மாமாவை போய் பார்க்கணும், பார்த்தா மட்டும்தான் நம்மளோட எல்லா பிரச்சனையும் சரியாகும், கண்டிப்பாக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு கடைக்கு வராங்க. அப்படியே பார்க்குறாரு சரவணன், பார்த்தோன்னே கடுப்பாகிறாரு. ஏய் எதுக்கு நீங்கள் வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. என்னம்மாம்மா இப்படி பேசுகிறீங்க, நான் உங்கள் பொண்டாட்டி தானே, இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் நீ எனக்கு பொண்டாட்டியா? அச்சி உனக்கு வெக்கமா இல்லை, அசிங்கமா இல்லை, சூடு சொர்ணம் மானம் ஏதாவது உனக்கு இருக்கா? அப்படி இருந்த அப்படிலாம் கேட்பியா? இங்கே பாரு, நீ எனக்கு பொண்டாட்டியும் இல்லை, நான் உனக்கு புருஷனும் இல்லை, பேசாத, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. மாமா என்னம்மாம்மா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. அங்கே வந்து பாண்டியன் வராரு. டேய் அமைதியாக இருடா, நான் பேசுகிறேன், என்னம்மா என்ன வேணும் உனக்கு, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, நீங்கள் எந்த கிளம்பி போ, எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோ, இல்லைனா நீ போய் கேஸ் போட்டுக்கோ, நாங்கள் பார்த்துக்குறோம், இங்கே வந்து உனக்கு எந்த நியாயமும் கிடைக்காது அப்படின்னு பாண்டியன் சொல்கிறார். மாமா உங்கள் மருமக தானே, நான் உங்கள் வீட்டு பொண்ணு தானே, இன்னைக்கு என்கிட்ட பேச மாட்டிங்களா, என்னை உங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டிங்களா, நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா, என்னோடய துணி எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பி வச்சுருக்கீங்க, ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? மாமா என்னால் தாங்க முடியல மாமா, நான் அந்த வீட்டில் தானே இருந்தேன், அதுதான் மாமா என்னோடய வீடு அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. யார் அது உன்னோட வீடா? உன்னை அந்த வீட்டுக்குள்ளே சேர்ந்துக்கிட்டு நான் சேர்ந்து வாழணுமா, அப்படி ஒரு எண்ணம் உனக்கு இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்ன மாமா இப்படி பேசுகிறீங்க, கொஞ்சம் கூட ஒரு மனசில் பாசமே இல்லை. பாசமா? ஏய் பாசத்தில் உன் மேலே காட்டக்கூடாது, பாசத்தில் உன் மேலே காட்டணும்னு வச்சுக்கேன், அதை விட அசிங்கம் ஒன்றுமே கிடையாது, புரியுதா? இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு பொண்டாட்டியே கிடையாது, ஒழுங்காக போயிடு, எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் சேர்த்து ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுருக்க நீ. நீலாம் பொம்பளையா? ஒரு வீட்டோட மருமக பண்ணுற காரியத்தையா நீ பண்ணி வச்சுருக்க? அது மட்டும் இல்லை, அப்புறம் நான் சீர் எடுத்துகிட்டு வந்தேன், நான் செருப்பு எடுத்துகிட்டு வந்தேன், இதை காணோம் அதை காணோன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அதனால தான் ஒரு செருப்பெல்லாம் கூட பார்சல் பண்ணி அனுப்பியிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம்மாம்மா எல்லாத்தையும் தான் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அப்படியே அழறாங்க. அதுக்குள்ளே அப்படியே சரவணன் அடிக்க போகிறாரு. சரவணா அமைதியாயிரு, சொல்கிறல்ல அப்பா நான் பேசிக்கிறேன், அமைதியாயிரு. பாருமா தேவையில்லாத என் பையனை நீ கஷ்டப்படுத்தாது, அவனுக்கு உன்னை பார்த்தாலே கோவமாக வருது, கடுப்பாக இருக்கும், ஒழுங்காக போயிட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. மாமா நீங்களும் அப்படி பேசுறீங்க, எல்லாரும் இப்படி பேசினா எப்படி மாமா, எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. கஷ்டமாக தான் இருக்கும், கஷ்டமாகவே இருக்கட்டும் சரியா, நாங்கள் படாத கஷ்டமா நீ பட போகிற, ஒழுங்காக போயிடு, என் கண்ணு முன்னாடி நிற்காத, நீ போயிடு, கையை எடுத்து கும்பிட்றான் போயிடு. ஆமாம் உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு பொம்பளை பிள்ளைய அவமானமாக பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஒழுங்காக போயிடு அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. என்னம்மா இப்படி பேசுறீங்க? அப்படிதாம்மா பேசுவேன், நான் அப்படிதான் பேசுவேன், ஏன்னா நீ பண்ண காரியம் உங்க அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து அவ்வளவு வேலை பார்த்திருக்கீங்க சரியா, அதனால நீ போயிடு. நீ ஏதாவது பேசுனா நீ போய் கோர்ட்ல பேசுமா, போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பேசு, அங்க நாங்க வந்து பதில் சொல்லிக்கிறோம், நீங்களாம் வராத, இனிமே இந்த பக்கம் வரவே கூடாது, என் பிள்ளைக்கு எந்த கஷ்டத்தையும் நீ கொடுக்கவே கூடாது, புரியுதா?
எல்லாரும் சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. போமா இங்கேருந்து அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. தங்கமயில அழுதுகிட்டே போறாங்க. சுத்தி எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. ஆமா, என்ன ஒரு பிரச்சனைனா உடனே ஊரே வந்து அப்படியே வேடிக்கை பார்ப்பீங்களா? போங்க, போய் வேலை இருந்தா போய் பாருங்க போங்க அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்து அங்க வந்து அப்படியே கலைஞ்சு போறாங்க. இங்க பாரு சரவணா, பிரச்சனை எல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். அதுக்காகலாம் நான் அடிக்க போறேன், திட்ட போறேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அமைதியா இருந்தா எல்லாத்தையுமே சாதிக்கணும், புரியுதா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. அப்பா, அவளை பார்த்தாலே கடுப்பா இருக்குப்பா, கோவமா வருதுப்பா அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு, அப்படிதான் இருக்கும், பொறுமையா இரு, அப்பா சொல்றதை கேளு. தங்கமயில அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அவங்க அம்மா பாக்குறாங்க. ஏய், எங்கடி போனேன் அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா, நான் போனேம்மா, நான் கடைக்கு போனேன், போயிட்டு மாமாவை பார்க்கலான்னு போனேன் தெரியுமா, அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன போன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. ஏய், அறிவு இருக்கா உனக்கு இல்லையா? நீ எதுக்கடி அங்க போன? ஏன்டி என் பேச்சை கேட்கவே மாட்ற? அதுக்குள்ள அங்க ஓடி இருக்க. அவங்க உன்னை வேணான்னு சொல்லிட்டு தான் துணியெல்லாம் அனுப்பியிருக்காங்க. நீ போய் போய் எதுக்காக இப்படி அசிங்கப்பட்டுட்டு வர அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்க? நான் அசிங்கப்படுறேனா? ஏன் புருஷம்மா, அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், எதுக்காக என்னோட துணியெல்லாம் அனுப்புனீங்க, நான் என்ன பண்ணேன், நான் உங்களுக்கு வேண்டாமா, என் கூட 2 வருஷம் நீங்க வாழ்ந்திருக்கீங்கன்னு நான் கேட்டேம்மா அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. சரி, அதுக்கு என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. இல்ல, அவரு இனிமே என் கூட வாழ மாட்டேன், நீலாம் பொண்ணா, நீ எப்பவுமே என் வாழ்க்கையில கிடையாதுன்னு சொல்லிட்டாருமா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா, எதுவா இருந்தாலும் போய் கோர்ட்ல போய் பேசிக்கங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கங்கன்னு சொல்லிட்டு மாமாவும் பேசுறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு பாக்கியா கிட்ட சொல்றாங்க. அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இங்க பாருடி, உன்னோட வருத்தம் கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது. நீ புருஷனே உலகம்னு வாழ்ந்துட்ட, உனக்கு அப்படிதான் இருக்கும். சரியா, கொஞ்சம் பொறுமையா இரு. அடுத்தடுத்து நிறைய கேஸ்லாம் இருக்கு, என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். சரியா, கொஞ்சம் பொறுமையா இரு. நீ போய் போய் எல்லார்கிட்டயும் பேசாதடி, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நீ வேணும்னு நினைச்சா எதுக்கு துணியெல்லாம் அனுப்புறாங்க? நீ வேண்டாம்னு நினைச்சதுனால தானே துணியெல்லாம் அனுப்புறாங்க. உனக்கு ஏன் இது புரியவே மாட்டுது? தங்கமயில், தயவு செய்து அழாத, புரிஞ்சுக்கோ சரியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இங்க பாருமா, அம்மா சொல்றதை கேளு, தயவு செய்து அம்மா சொல்றதை கேளு. அம்மா உன் நல்லதுக்கு மட்டும் தான் செய்வா. நீ போய் அங்க பேசியிருக்க, என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல, உன்னை விரட்டி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. 2 பேருமே சொல்லிட்டாங்க, வந்து அப்படியே போறாங்க. தங்கமயில அழுதுகிட்டே இருக்காங்க. மாமா, ஏன் மாமா இப்படி பேசுனீங்க? என்ன வேண்டான்னு சொல்லிட்டீங்க, என் துணியெல்லாம் அனுப்பிட்டீங்க மாமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. என் கூட 2 வருஷம் நீங்க வாழ்ந்திருக்கீங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எப்படி இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு தங்கமயில் அப்படின்னு நினைக்கிறாங்க. சுடர் வராங்க. வந்த உடனே, அக்கா நீ அழாதக்கா, கொஞ்சம் டைம் கொடுக்கா, எல்லாமே மாறும்க்கா, இன்னைக்கு இருக்க நிலைமை நாளைக்கு இருக்காதுக்கா, கண்டிப்பா மாறும்க்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆ, சரி, மாறுமா? எப்படி பேசுற சுடர்? நீ பேசுறதெல்லாம் நல்லா இருக்கா? ஏதாவது மாறுதா? நான் மாமா கிட்ட போய் பேசினா நீ இனிமே வரவே கூடாது, என் வாழ்க்கையில நீ இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல சுடர், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அக்கா, மாமா நல்லவரு, கொஞ்சம் டைம் கொடுத்தா யோசிப்பார். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் புருஷன் பொண்டாட்டியெல்லாம் பிரிக்கவே முடியாது, அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சரி இருக்கா, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. தங்கமயில அழுதுகிட்டே இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மாமா இனிமே என்னை ஏத்துக்க மாட்டாரு, அப்ப வீட்டில் இருக்க யாருமே ஏத்துக்க மாட்டாங்க, இந்த வீடோ எனக்கு பிடிக்கல, கடவுளே எனக்கு எதுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்த, எதுக்காக எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்த, எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு தங்கமயில் அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படியே சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. சரவணன் கோவமா இருக்காரு. அப்ப பாண்டியன் சொல்றாரு, இங்க பாரு சரவணா, கோவமா இருக்காத, நீ டெலிவரிலாம் இருக்கு பாரு, போய் பாரு போ அப்படின்னு சொல்றாரு. அப்பா, நான் அதெல்லாம் கொடுத்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. அங்க போய் கோவத்தை காட்டாத, இந்த கோவத்தை இதோட மறந்துரு. தங்கமயில் வந்தா அந்த துணியெல்லாம் நம்ம அனுப்பணும்ல, அந்த கோவத்துல தான் வந்து கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத சரியா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. இல்லப்பா, எனக்கு கோவம்லாம் ஒன்றும் இல்லப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு அங்கே வந்து சரவணன் டெலிவரி பண்றதுக்காக போறாரு. பாண்டியன் யோசிக்கிறாரு, என்ன இந்த பொண்ணு இப்படி வந்துட்டு போகுது, அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னே தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க கோமதி இருக்காங்க, அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க, பயங்கரமா அழறாங்க, தேம்பி தேம்பி அழறாங்க. அப்ப ராஜி அங்க மீனாவும் வராங்க. ஏன் அத்தை இப்படி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, நான் தான் அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன், ஆனால் அங்கே எல்லாரும் சேர்ந்து திட்டிட்டாங்க, அதனால தான் அழறாங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ஏ ராஜி, என்ன ராஜி பண்ணி வச்சிருக்க, எதுக்காக நீ அத்தையை அங்கே கூட்டிகிட்டு போனா, அவங்க எப்போவுமே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. தெரியும்க்கா, இருந்தாலும் நான் போனேன், என்னை ஏற்றுக்குனாங்க தெரியுமா, நீ எப்போ வேணா வரலான்னு சொன்னாங்க, ஆனால் அத்தையை மட்டும் வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. நீ ஓடுகாலி, நீ வந்து இனிமேல் இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப திட்டிட்டாங்க, எனக்கே கஷ்டமாக இருந்ததுக்கா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. என்ன ராஜி பண்ணி வச்சிருக்கா, அத்தை மனசு இன்னும் கஷ்டப்படுத்தியிருக்கா, அவங்க ஏற்கனவே இந்த தங்கமயில் அவங்களோட விஷயத்தில் மனசால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு வர சரியில்லை, இப்போ நீ அடுத்த பிரச்சனையை தொடங்கி வச்சிருக்க பாரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க.
அக்கா நான் நல்லது நினச்சி தான்க்கா செஞ்சேன். ஆனால் இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல விடு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அத்தை ஒரு நிமிஷம் இங்கே வாங்க, வந்து இப்படி உட்காருங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. நீ பாத்தியா அங்கே பாத்தியா எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு பாத்தியா, என் கூட பிறந்த அண்ணனுங்க தானே, என்னை இந்த ஜென்மத்தில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க பாத்தியா, அதுக்கு தான் நான் அங்கே வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க. அத்தை எனக்கு தெரியாது அத்தை, இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அவங்க உங்களை ஏற்றுப்பாங்கன்னு நான் நினச்சேன், கடைசியில் இப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. கோமதியோட அம்மா அப்படியே வருத்தமாக இருக்காங்க. அவங்க மருமக 2 பேருமே வந்து கேட்குறாங்க, அத்தை நீங்கள் ஏத்த இப்படி இருக்கீங்க, சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா எனக்கு சாப்பாடே வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், என் பொண்ணு எவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கா, ஆனால் அவன் மனசு கஷ்டப்பட்டு போயிருக்கா, என்னால் அதை தாங்கிக்கவே முடியல தெரியுமா, என் பொண்ணை நான் எவ்வளோ பாசமாக பாராட்டி சீராட்டி எப்படி வளர்த்தேன் தெரியுமா, அவள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணியை கூட நான் பார்த்ததே கிடையாது, ஆனால் இன்னைக்கு கண் கலங்கி போயிருக்கா, அதுவும் பிறந்த வீட்டிலேருந்து போயிருக்கா. இவனுங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி பேசி என் பொண்ணு மனசை கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டானுங்க. பாவம் விருந்துக்கு வான்னு கூப்பிட தான் வந்தா அவள், எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு அவள் மனசு முழுக்க ஆசை. கடைசியில் எல்லாரும் சேர்ந்து இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அத்தை இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரியும் தானே, எப்போவுமே அவங்க 2 பேரும் கோமதி ஏற்றுக்கவே மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ராஜியை ஏத்துக்கினாங்கன்னா ராஜி மேல தப்பு இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலை கல்யாணம் ஆச்சு அதனால ஏத்துக்கினாங்க. அதே மாதிரி கோமதி உள்ள வரவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவ்வளோ வருஷமாவாம்மா கோவத்தை வைக்கிறது? 30 வருஷம் ஆகுது, இன்னும் கூட இவனுங்க 2 பேரும் திருந்தவே மாட்டானுங்க, இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களாம் திருத்தவே முடியாத அத்தை, அவங்க 2 பேரும் எப்பவுமே திருத்த முடியாது, கூட தான் நம்ம இருக்கோம், அவங்களோட கூட நமக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்றாங்க. தெரியுது, இருந்தாலும் மனசு மட்டும் ஏத்துக்கவே மாட்டேது, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அத்தை விடுங்க அத்தை, நீங்க அதையே நினைச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க சரிங்களா, பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்க, உங்களுக்கு வயசாகுது, மாத்திரை போடணும், நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடும், நீங்கள் இந்த வீட்டுக்கு முக்கியம், புரியுதா உங்களுக்கு அப்படின்னு மருமக சொல்கிறாங்க. சரிம்மா நான் வரேன், ஏதாச்சும் கொஞ்சோண்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் ராஜி, எனக்கு ஒரு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க அத்தை, இன்னைக்கு என்ன நடக்குது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஒரு வேளை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து உங்கள் பசங்களோட மனசு மாறினா மாறலாம், ஆனால் பாசன்றது உள்ளே இருக்குது, அதை ஏற்றுக்க மாட்டுறாங்க அவ்வளோதான், அது சீக்கிரமாகவே நடக்கும், நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது என்னவோ கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே வந்து குமார் வராரு, வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு. ஓ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா, அத்தையை அனுப்பிட்டாங்களா, ஆமாம் அனுப்ப தான் செய்வாங்க, வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. அவங்க அப்பா பார்க்குறாரு. டேய் எங்கடா போற, நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு குமார் சொல்கிறாரு. உனக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, அந்த கோமதி ராஜ் 2 பேருமே நான் சொன்ன மாதிரி உள்ளே வந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் கேள்விப்பட்டேன்ப்பா, அங்கே அப்பத்தா எல்லாரும் அம்மா எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னு குமார் சொல்கிறாரு. பாருடா அந்த கோமதிக்கு அந்த ஓடுகளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டுக்குள்ளே வந்திருப்பா, வந்து எங்களை விருந்துக்கு வேற கூப்பிடுறா, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா விடுங்க, அதையே பற்றி எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு குமார் சொல்கிறாரு. டேய் நல்லா தெரிஞ்சுக்கடா, இந்த மொத்த சொத்தும் உனக்கு தான், உனக்கு மட்டும்தான் புரியுதா, அதில் ராஜி வந்து பங்கு போடுறா, கோமதி வந்து பங்கு போடுறா, இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் சொத்தெல்லாம் கொடுக்க முடியாது, நான் அந்த மாதிரி கொடுக்க ஒத்துக்கவே மாட்டேன், இந்த ஜென்மத்தில் அந்த கோமதி நான் வீட்டுக்குள்ளே விடவே மாட்டேன், கண்டிப்பாக விட மாட்டேன். அது மட்டும் இல்லை, அந்த ராஜி எப்படி அண்ணங்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு நான் அதுக்கான வழியை நான் தேடுவேன், எப்பவும் போல் சண்டையாகவே அந்த குடும்பம் இருக்கணும், நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழணும், இருக்கிற மொத்த சொத்தம் ஒரே வாரிசு உனக்கு மட்டும்தான் வரணும், எனக்கு அப்புறம் இதுதான் என்னோட ஆசை, வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே குமார் சொல்கிறாரு. அப்பா சரிப்பா அப்படியே நடக்கட்டும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு குமார் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. போகும்போது அப்படியே அரசியை பார்க்குறாரு. அரசி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே நினைக்கிறாரு. கேட்டால் கண்டிப்பாக அடிப்பாக ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. அரசி செம்ம அழகுடி, நீ பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்க, சீக்கிரமாகவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் சரியா, என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க, ஆனால் நான் நல்லவனை நீ ஏண்டி ஏற்றுக்க மாட்டுற, சீக்கிரமாக ஏற்றுக்கிட்டு இந்த மாமா கூட வந்து சேர்ந்துரு சரியா, நீ தான் எனக்கு எல்லாமே, உன்னை எத்தனை நாள் தாண்டி நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரியா, சீக்கிரமாக மனசு மாறி ஊரெல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லி உன்னை நான் கல்யாணம் பண்ணணும், நீ என் கூட வந்து பொண்டாட்டியாக வாழணும், அதுதான் எனக்கு ஆசை. ஆனால் இதெல்லாம் நான் அப்பத்தா கிட்ட சொன்ன செருப்பாலேயே அடிக்கும், ஏன்னா ஏற்கனவே என்னை மிரட்டி வச்சிருக்கு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு, ஆனால் மனசு கேட்க மாட்டுதே, மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க, எங்கே நான் போனாலும் உன்னோட ஞாபகம் என்னோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது தெரியுமா, யாரோ சொல்லுவாங்களாம்
எங்கே போனாலும் நினைவுகள் மறக்காதுன்னு அந்த மாதிரி தான் இருக்குது தெரியுமா? என் மனசு அப்படியே இடம் பிடிச்சிட்டடி நீ. நீ இல்லைனா கூட உன்னையே நான் நினச்சிட்ருக்கேன். சீக்கிரமாக அந்த மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் சரியா? அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அங்கேருந்து அப்படியே போகிறாரு. அரசி பார்க்குறாங்க. எப்படி பார்த்துட்டு போகிறான் பாரு. ஆனால் திருந்தவே மாட்டான். கண் அப்படியே நோண்டி எடுத்துடணும். அவன் எப்படி பார்க்குறான் அப்படின்னு அரசி அப்படியே பார்க்குறாங்க. ஏதாச்சும் பண்ணட்டும், அவன் கை காலை உடச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரசி அப்படியே போகிறாங்க. என்ன ஒரு மாதிரி வர அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, அந்த குமார் இருக்கார்ல உங்கள் அண்ணன், அவன் என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டே போகிறான் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. ஐயோ அரசி, அவன்லாம் திருந்தவே மாட்டான், விட்டுட்டு ராஜி கோமதி கிட்ட போய் சொல்றாங்க. அத்தை நீங்க வாங்க, கண்டிப்பா வீட்டுல ஏத்துப்பாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் வாங்க, என்னையும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு ராஜி சொல்றாங்க. ராஜி, ஐயோ அப்படிலாம் பேசாதடி, கண்டிப்பா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, என் அண்ணனுங்களுக்கு என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க, கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அத்தை நான் தான் இருக்கல்ல, வாங்க போலாம் அப்படின்னு அப்படியே கட்டாயப்படுத்தி கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அப்படியே கோமதி வாசல்ல வந்து வாசலையே பாக்குறாங்க. அத்தை என்ன அத்தை வாசலையே பாத்துட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராஜி உள்ள கூட்டிட்டு போறாங்க. நாங்க முத்துவேல் சக்திவேல் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உள்ள வந்த உடனே அவங்க அண்ணிங்க எல்லாருமே அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. அவங்க அம்மா அப்படியே பாக்குறாங்க. வா கோமதி வா அப்படின்னு சொல்றாங்க. உள்ள வந்த உடனே அவங்க அண்ணனுங்க 2 பேருக்குமே அப்படி கோவமா வருது. அமைதியா இருக்காங்க, எதுவுமே பேசவே இல்லை. கோமதி வா, எவ்வளோ வருஷம் கழிச்சு நீ வீட்டுக்குள்ள வந்திருக்கமா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்பா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஏத்துக்கினீங்கல்ல, அதே மாதிரி அத்தையும் நீங்க ஏத்துக்கணும், அத்தையும் இந்த வீட்டு பொண்ணு தானப்பா அப்படின்னு ராஜி சொல்றாங்க. அதை கேட்டோடனே அப்படியே அமைதியா இருக்காங்க. அப்பவும் எதுவுமே பேசவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாங்கல்ல, அதுவும் கோமதி வீட்டுக்குள்ளே வந்திருக்கால, அதான் அவங்க ஒரு மாதிரி ஆச்சரியத்தில் இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. அத்தை வாங்க அத்தை, ஏன் அத்தை தயங்குறீங்க வாங்க அப்படின்னு ராஜி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே கோவமா வருது. அப்படியே எழுந்துக்கிறாரு சக்திவேல், எழுந்து கத்துறாரு. ஏய் ஓடுகாலி, ஓடுகாலியா இருந்துட்டு என் வீட்டுக்குள்ள எதுக்காக வந்த, இங்க எதுக்காக நீ வந்த அப்படின்னு கேக்குறாரு. என்ன சித்தப்பா இப்படி பேசுறீங்க, நான் மட்டும் வரும்போது என்னை ஏத்துக்கிட்டீங்க, ஆனா அத்தை வரும்போது இப்படி பேசுறீங்க அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. இங்க பாருமா, நல்லா தெரிஞ்சுக்கோ, அவ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியாது. இந்த ஊர் உலகம் எல்லாரும் சேர்ந்து எங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்துச்சு தெரியுமா, நாங்க மனசால எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா உனக்கு. கூட இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தான், ஒரு வீட்டுல வேலை செஞ்சுன்னு இருக்கவங்க கூட யாராவது ஓடி போவாங்களா, இவ ஓடி போனவனே இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் எங்களை எவ்வளோ கேவலமா காரி துப்புனாங்க தெரியுமா. நாங்க பட்ட கஷ்டம் வலி எல்லாமே யாராலையும் மாத்த முடியாது தெரியுமா அப்படின்னு உங்க சித்தப்பா சொல்றாரு. அப்படியே கோமதி அப்படியே அழறாங்க. இங்க பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்ததுன்னா கண்டிப்பா நீ எங்களுக்கு தங்கச்சியே கிடையாது. நாங்க ஏதோடி ஜெயில மாட்டிக்கிட்ட கஷ்டப்படுற அந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் உன்னை காப்பாற்றணும், வேற எந்த காரணமும் இல்லை. உன் கூட சேர்ந்துக்கணும், அப்படியே கொஞ்சம் கொலாவணும், ஒன்னா இருக்கணும், அப்படிலாம் நாங்க கனவுல கூட நினைச்சதில்லை, புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லைண்ண, ஏய் அண்ணனா, யாருக்கு அண்ணன், நீ நீ என்ன அண்ணனு கூப்பிடுறியா, அப்படிலாம் கூப்பிடவே கூடாது புரியுதா, கூப்பிடவே கூடாது. நீ அப்படி கூப்பிட்டேன்னு வச்சுக்கியா எனக்கு டென்ஷன் ஆகிடும், என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, ஒரு தங்கச்சி கிட்ட இப்படி தான் பேசுவியா. அம்மா அப்படிதான் பேசுவேன், நான் அப்படிதான் பேசுவேன், நான் அந்த அளவுக்கு அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன், வலி அனுபவிச்சிருக்கேன். நான் பட்ட கஷ்டம், அண்ணன் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் திருப்பி எடுக்க முடியுமா, யாராவது கொடுக்க முடியுமா. பேசாதீங்க, நீங்கெல்லாம் ஒருத்தர் கூட பேசவே கூடாது. இங்க பாரு, ஓடுகாலி தான் நீ எப்பவுமே இந்த வீட்டுக்கு சொந்தமாக முடியாது, வெளியே போ அப்படின்னு சொல்றாரு. அப்பா பாருங்கப்பா எப்படி பேசுறாரு சித்தப்பா அப்படின்னு ராஜி சொல்றாங்க. அவன் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாரு. எல்லாருமே அப்படி ஆச்சரியப்படுறாங்க. அவன் பேசுறதுல எல்லாத்துலயுமே கரெக்டா அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்பா என்னப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க, அப்ப அத்தையை யாருமே ஏத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. இங்க பாரு, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது புரியுதா, நீங்க போங்க. அப்ப என்ன மட்டும் ஏத்துக்கிட்டீங்க, நீ அப்படி கிடையாது, நீ ஏதோ ஒரு சூழ்நிலை தான் அங்கே போன, ஆனால் இவ அப்படி கிடையாது. எங்கள் கண்ணெல்லாம் மண்ணை தூவிட்டு பிளான் பண்ணி அந்த வேலைக்காரன் கூட ஓடி போனோடனே நாங்கள் பட்ட அசிங்கம் கேவலம் எல்லாமே இப்போ வரைக்கும் எங்கள் மனசில் அப்படியே எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் நாங்கள் எதையும் மறக்கவும் இல்லை, மன்னிக்கவும் இல்லை, புரியுதா அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. இங்கே பாருமா, அவன் ஏதோ கோவத்தில் பேசுகிறான், நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதம்மா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாரு, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம், நீ ஏதாவது சாப்பிட்டு போறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க அண்ணிங்க எல்லாருமே பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. அம்மா நீ கூட பேச மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ராஜி. அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கார 2 பேரும் அங்கே இருக்கிறதுனால அவங்களும் எதுவுமே பேசவே இல்லை.
இங்கே பாருமா, நீ எப்பவுமே என்னோட பொண்ணு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் பெத்த என் பொண்ணு நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம போயிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு ராஜி கூப்பிடுறாங்க. அப்படியே கோமதி பார்க்குறாங்க, எல்லாரையுமே சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ கடவுளே, என் பொண்ணு கண் கலங்கி போகிறாளே, இந்த வீட்டுக்கு எவ்வளோ சந்தோஷமாக வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒன்று தெரியுமா, நாங்கள் எதுக்கு வந்தோன்னா அப்படியே ராஜி திரும்பி சொல்கிறாங்க, விருந்துக்கு கூப்பிட தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கோமதியும் ஆமாம் அதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விருந்துக்கா? உன் வீட்டுக்கா? நாங்களா? அப்படிலாம் வரவே முடியாது. உன் வீட்டில் வந்து நாங்கள் விருந்து சாப்பிடணுமா? அப்படி ஒரு கடவுளாக உனக்கு இருக்கா? கொஞ்சம் கூட உனக்கு சூடு சொரணம் எதுவுமே இல்லை. நீ விருந்து வச்சா நானும் என் அண்ணனும் எல்லாத்தையும் மறந்துட்டு சூடு சொரணம் இல்லாமல் உன் வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிடுவோம் நீ நினச்சியா? அப்படி ஒரு விஷயம் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது. விருந்துக்கான் ஏன் எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லையா? போ இங்கேருந்து, விருந்துக்கும் வரல எதுக்கும் வரல அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே மறுபடியும் கோமதி பார்க்குறாங்க. பார்த்துட்டு கண்ணிலேருந்து அப்படியே தண்ணியாக வருது. இங்கே பாருமா, அவன் ஏதோ கோவத்தில் பேசுகிறான், நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காதம்மா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. போன உடனே அப்படியே பயங்கரமாக அழறாங்க, தேம்பி தேம்பி அழறாங்க. அத்தை அழாதீங்க அத்தை அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. என்ன ராஜி, என்ன பேசிகிட்டு இருக்க? நீ சொன்னது தானே நான் வந்தேன். கடைசியில் பார்த்தியா அவங்க எப்படி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்க. இப்படிலாம் நடக்கணும் எனக்கு தெரியும் ராஜி, எனக்கு தெரியும். அவங்க என் மனசை கஷ்டப்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை அத்தை அவங்க எதுவும் தெரியாமல் பேசிட்டாங்க, விடுங்க அத்தை, அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொண்ணுனே அவங்க கோவம் கண்டிப்பாக குறையும், அப்போது அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ராஜி என்ன பேசிகிட்டு இருக்க ராஜி? எல்லாத்தையும் யோசிச்சு தான் பேசுறியா இல்லை தெரிஞ்சு தான் பேசுறியா? எனக்கு தெரியல. 30 வருஷம் ஆகுது, நான் வந்து 30 வருஷம் ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்னை ஏற்றுக்கலை. இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு என்னை ஏற்றுப்பாங்க? அந்த நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை. பரவாயில்ல விடு, நான் ஏதோ போகிற இடத்துல எங்கேயாவது பார்க்கறேன்னா அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேண்ணா, அது போதும் ராஜி, அது எனக்கு போதும், வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் வருத்தப்படாதீங்க அத்தை, எல்லாமே மாறும் அத்தை அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. இங்கே பாரு, இப்போ நம்ம போனது வந்தது எங்கள் அண்ணன் திட்டினது இது எதையுமே மாமா கிட்ட சொல்லக்கூடாது. மாமாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவார், அவர் தாங்கவே மாட்டார், புரியுதா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. பழனி வரார், வந்தவனே கேட்குறாரு, அக்கா என்னக்கா பண்ணிகிட்டு இருக்க, ஏன்க்கா ஒரு மாதிரி இருக்காங்க, போனி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா அவங்க எல்லாரும் சேர்ந்து திட்டாங்க, இனிமேல் இந்த பக்கமே வராதுன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அதான்க்கா அண்ணனுங்கெல்லாம் இப்போ இல்லை எப்போவுமே மாற மாட்டாங்க, அது எனக்கு எப்பயோ தெரியும், ஆனால் ராஜுக்கு தெரியல, அதான் இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பழனி சொல்கிறாரு. சரிடா விடு, அதை பற்றியே பேசி என்ன ஆக போகுது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே தங்கமயில் யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே இருந்து வீட்டில் இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம கடைக்கு போகலாம், போயிட்டு மாமாவை போய் பார்க்கணும், பார்த்தா மட்டும்தான் நம்மளோட எல்லா பிரச்சனையும் சரியாகும், கண்டிப்பாக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு கடைக்கு வராங்க. அப்படியே பார்க்குறாரு சரவணன், பார்த்தோன்னே கடுப்பாகிறாரு. ஏய் எதுக்கு நீங்கள் வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. என்னம்மாம்மா இப்படி பேசுகிறீங்க, நான் உங்கள் பொண்டாட்டி தானே, இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் நீ எனக்கு பொண்டாட்டியா? அச்சி உனக்கு வெக்கமா இல்லை, அசிங்கமா இல்லை, சூடு சொர்ணம் மானம் ஏதாவது உனக்கு இருக்கா? அப்படி இருந்தால் அப்படிலாம் கேட்பியா? இங்கே பாரு, நீ எனக்கு பொண்டாட்டியும் இல்லை, நான் உனக்கு புருஷனும் இல்லை, பேசாத ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. மாமா என்னம்மாம்மா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. அங்கே வந்து பாண்டியன் வராரு. டேய் அமைதியாக இருடா, நான் பேசுகிறேன். என்னம்மா என்ன வேணும் உனக்கு, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, நீங்கள் எந்த கிளம்பி போ, எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோ, இல்லைனா நீ போய் கேஸ் போட்டுக்கோ, நாங்கள் பார்த்துக்குறோம், இங்கே வந்து உனக்கு எந்த நியாயமும் கிடைக்காது அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. மாமா உங்கள் மருமக தானே, நான் உங்கள் வீட்டு பொண்ணு தானே, இன்னைக்கு என்கிட்ட பேச மாட்டிங்களா, என்னை உங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டிங்களா, நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா, என்னோடய துணி எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பி வச்சுருக்கீங்க, ஏமாம்மா இப்படி பண்ணீங்க? மாமா என்னால் தாங்க முடியல மாமா, நான் அந்த வீட்டில் தானே இருந்தேன், அதுதான் மாமா என்னோடய வீடு அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. யாரு அது உன்னோட வீடா? உன்னை அந்த வீட்டுக்குள்ளே சேர்ந்துக்கிட்டு நான் சேர்ந்து வாழணுமா, அப்படி ஒரு எண்ணம் உனக்கு இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்னம்மாம்மா இப்படி பேசுகிறீங்க, கொஞ்சம் கூட ஒரு மனசில் பாசமே இல்லை. பாசமா? ஏய் பாசத்தில் ஓ மேலே காட்டக்கூடாது, பாசத்தில் ஓ மேலே காட்டணும்னு வச்சுக்கேன், அதை விட அசிங்கம் ஒன்றுமே கிடையாது, புரியுதா? இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு பொண்டாட்டியே கிடையாது, ஒழுங்காக போயிடு, எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் சேர்த்து ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுருக்க நீ. நீலாம் பொம்பளையா? ஒரு வீட்டோட மருமக பண்ணுற காரியத்தை நீ பண்ணி வச்சுருக்க. அது மட்டும் இல்லை, அப்புறம் நான் சீர் எடுத்துகிட்டு வந்தேன், நான் செருப்பு எடுத்துகிட்டு வந்தேன், இதை காணோம் அதை காணோன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அதனால தான் ஒரு செருப்பெல்லாம் கூட பார்சல் பண்ணி அனுப்பியிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம்மாம்மா எல்லாத்தையும் தான் இங்கே அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அப்படியே அழறாங்க. அதுக்குள்ளே அப்படியே சரவணன் அடிக்க போகிறாரு. சரவணா அமைதியாயிரு, சொல்கிறல்ல அப்பா நான் பேசிக்கிறேன், அமைதியாயிரு.
இங்க பாரும்மா, தேவையில்லாத என் பையன நீ கஷ்டப்படுத்தாத. அவனுக்கு உன்ன பார்த்தாலே கோவமா வருது, கடுப்பா இருக்கு. ஒழுங்கா போயிடு. தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. மாமா நீங்களும் அப்படி பேசுறீங்க. எல்லாரும் இப்படி பேசினா எப்படி மாமா? எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. கஷ்டமாதாம்மா இருக்கும். கஷ்டமாவே இருக்கட்டும். சரியா? நாங்க படாத கஷ்டமா நீ பட போற? ஒழுங்கா போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. நீ போயிடு. கையை எடுத்து கும்பிடுறான் போயிடு. ஆமா உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளைய அவமானமா பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மரியாதை இல்லாம நடத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒழுங்கா போயிடு அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. என்னம்மாமா இப்படி பேசுறீங்க? அப்படிதாம்மா பேசுவேன். நான் அப்படிதான் பேசுவேன். ஏன்னா நீ பண்ண காரியம் உங்க அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து அவ்வளவு வேலை பார்த்திருக்கீங்க. சரியா? அதனால நீ போயிடு. நீ ஏதாவது பேசுனா நீ போய் கோர்ட்ல பேசுமா. போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பேசு. அங்க நாங்க வந்து பதில் சொல்லிக்கிறோம். நீங்களாம் வராத. இனிமே இந்த பக்கம் வரவே கூடாது. என் பிள்ளைக்கு எந்த கஷ்டத்தையும் நீ கொடுக்கவே கூடாது. புரியுதா? எல்லாரும் சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. போமா இங்க இருந்து அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. தங்கமயில அழுதுகிட்டே போறாங்க. சுத்தி எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. ஆமா என்ன ஒரு பிரச்சனைனா உடனே ஊரே வந்து அப்படியே வேடிக்கை பார்ப்பீங்களா? போங்க போய் வேலை இருந்தா போய் பாருங்க போங்க அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்து அங்க வந்து அப்படியே கலைஞ்சு போறாங்க. இங்க பாரு சரவணா, பிரச்சனை எல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். அதுக்காகலாம் நான் அடிக்க போறேன், திட்ட போறேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அமைதியா இருந்தா எல்லாத்தையுமே சாதிக்கணும். புரியுதா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. அப்பா அவளை பார்த்தாலே கடுப்பா இருக்குப்பா, கோவமா வருதுப்பா அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு அப்படிதான் இருக்கும், பொறுமையா இரு, அப்பா சொல்றத கேளு. தங்கமயில அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அவங்க அம்மா பாக்குறாங்க. ஏய் எங்கடி போன அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா நான் போனேம்மா, நான் கடைக்கு போனேன், போயிட்டு மாமாவை பார்க்கலான்னு போனேன் தெரியுமா, அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன போன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. ஏய் அறிவு இருக்கா உனக்கு இல்லையா? நீ எதுக்கடி அங்க போன? ஏன்டி என் பேச்சை கேட்கவே மாட்டேற? அதுக்குள்ள அங்க ஓடி இருக்க. அவங்க உன்னை வேணான்னு சொல்லிட்டு தான் துணியெல்லாம் அனுப்பியிருக்காங்க. நீ போய் போய் எதுக்காக இப்படி அசிங்கப்பட்டுட்டு வர அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கேன்? நான் அசிங்கப்படுறேனா? ஏன் புருஷம்மா, அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், எதுக்காக என்னோட துணியெல்லாம் அனுப்புனீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் உங்களுக்கு வேண்டாமா? என் கூட 2 வருஷம் நீங்க வாழ்ந்திருக்கீங்கன்னு நான் கேட்டேம்மா அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. சரி அதுக்கு என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. இல்லை அவரு இனிமே என் கூட வாழ மாட்டேன், நீலாம் பொண்ணா, நீ எப்பவுமே என் வாழ்க்கையில கிடையாதுன்னு சொல்லிட்டாருமா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எதுவாக இருந்தாலும் போய் கோர்ட்ல போய் பேசிக்கங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கங்கன்னு சொல்லிட்டு மாமாவும் பேசுறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு பாக்கியா கிட்ட சொல்றாங்க. அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இங்க பாருடி, உன்னோட வருத்தம் கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது. நீ புருஷனே உலகம்னு வாழ்ந்துட்ட, உனக்கு அப்படிதான் இருக்கும். சரியா? கொஞ்சம் பொறுமையா இரு. அடுத்தடுத்த நிறைய கேஸ்லாம் இருக்கு. என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். சரியா? கொஞ்சம் பொறுமையா இரு. நீ போய் போய் எல்லார்கிட்டயும் பேசாதடி, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நீ வேணும்னு நினைச்சா எதுக்கு துணியெல்லாம் அனுப்புறாங்க? நீ வேண்டாம்னு நினைச்சதுனால தானே துணியெல்லாம் அனுப்புறாங்க. உனக்கு ஏன் இது புரியவே மாட்டுது? தங்கமயில் தயவு செய்து அழாத, புரிஞ்சுக்கோ. சரியா? அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இங்க பாருமா, அம்மா சொல்றத கேளு. தயவு செய்து அம்மா சொல்றத கேளு. அம்மா உன் நல்லதுக்கு மட்டும் தான் செய்வா. நீ போய் அங்க பேசியிருக்க, என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல. உன்னை விரட்டி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. 2 பேருமே சொல்லிட்டாங்க. வந்து அப்படியே போறாங்க. தங்கமயில அழுதுகிட்டே இருக்காங்க. மாமா ஏன் மாமா இப்படி பேசுனீங்க? என்ன வேண்டான்னு சொல்லிட்டீங்க, என் துணியெல்லாம் அனுப்பிட்டீங்க மாமா. எனக்கு ஒண்ணுமே புரியல. என் கூட 2 வருஷம் நீங்க வாழ்ந்திருக்கீங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எப்படி இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு தங்கமயில் அப்படின்னு நினைக்கிறாங்க. சுடர் வராங்க. வந்த உடனே அக்கா நீ அழாதக்கா, கொஞ்சம் டைம் கொடுக்கா, எல்லாமே மாறும்க்கா. இன்னைக்கு இருக்க நிலைமை நாளைக்கு இருக்காதுக்கா, கண்டிப்பா மாறும்க்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆ சரி மாறுமா? எப்படி பேசுற சுடர்? நீ பேசுறதெல்லாம் நல்லா இருக்கா? ஏதாவது மாறுதா? நான் மாமா கிட்ட போய் பேசினா நீ இனிமே வரவே கூடாது, என் வாழ்க்கையில நீ இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல சுடர், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அக்கா மாமா நல்லவரு, கொஞ்சம் டைம் கொடுத்தா யோசிப்பார். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் புருஷன் பொண்டாட்டியெல்லாம் பிரிக்கவே முடியாது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சரி இருக்கா, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. தங்கமயில அழுதுகிட்டே இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மாமா இனிமே என்னை ஏத்துக்க மாட்டாரு, அப்ப வீட்டுல இருக்க யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இந்த வீடோ எனக்கு பிடிக்கல. கடவுளே எனக்கு எதுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்த? எதுக்காக எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்த? எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு தங்கமயில் அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படியே சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. சரவணன் கோவமா இருக்காரு. அப்ப பாண்டியன் சொல்றாரு, இங்க பாரு சரவணா, கோவமா இருக்காத, நீ டெலிவரிலாம் இருக்கு பாரு, போய் பாரு போ அப்படின்னு சொல்றாரு. அப்பா நான் அதெல்லாம் கொடுத்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. அங்க போய் கோவத்தை காட்டாத, இந்த கோவத்தை இதோட மறந்துரு. தங்கமயில் வந்தா அந்த துணியெல்லாம் நம்ம அனுப்பணும்ல, அந்த கோவத்துல தான் வந்து கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத சரியா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. இல்லப்பா எனக்கு கோவம்லாம் ஒன்றும் இல்லப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு அங்கே வந்து சரவணன் டெலிவரி பண்றதுக்காக போறாரு. பாண்டியன் யோசிக்கிறாரு, என்ன இந்த பொண்ணு இப்படி வந்துட்டு போகுது, அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னே தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க கோமதி இருக்காங்க. அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. பயங்கரமா அழறாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. அப்ப ராஜி அங்க மீனாவும் வராங்க. ஏன் அத்தை இப்படி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, நான் தான் அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனேன், ஆனா அங்க எல்லாரும் சேர்ந்து திட்டிட்டாங்க, அதனால தான் அழறாங்க அப்படின்னு ராஜி சொல்றாங்க.
ராஜி, என்ன ராஜி பண்ணி வச்சிருக்க? எதுக்காக நீ அத்தையை அங்கே கூட்டிகிட்டு போனா? அவங்க எப்போவுமே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. தெரியும்க்கா, இருந்தாலும் நான் போனேன், என்னை ஏற்றுக்குனாங்க தெரியுமா? நீ எப்போ வேணா வரலான்னு சொன்னாங்க. ஆனால் அத்தையை மட்டும் வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. நீ ஓடுகாலி, நீ இனிமேல் இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப திட்டிட்டாங்க. எனக்கே கஷ்டமாக இருந்ததுக்கா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. என்ன ராஜி பண்ணி வச்சிருக்கா? அத்தை மனசு இன்னும் கஷ்டப்படுத்தியிருக்கா. அவங்க ஏற்கனவே இந்த தங்கமயில் அவங்களோட விஷயத்தில் மனசால ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு வர சரியில்லை. இப்போ நீ அடுத்த பிரச்சனையை தொடங்கி வச்சிருக்க பாரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அக்கா, நான் நல்லது நினச்சி தான்க்கா செஞ்சேன், ஆனால் இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல விடு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அத்தை ஒரு நிமிஷம் இங்கே வாங்க, இப்படி உட்காருங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. நீ பாத்தியா, அங்கே பாத்தியா எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு பாத்தியா? என் கூட பிறந்த அண்ணனுங்க தானே, என்னை இந்த ஜென்மத்தில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க பாத்தியா? அதுக்கு தான் நாங்கள் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க. அத்தை எனக்கு தெரியாது அத்தை, இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அவங்க உங்களை ஏற்றுப்பாங்கன்னு நான் நினச்சேன், கடைசியில் இப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. கோமதியோட அம்மா அப்படியே வருத்தமாக இருக்காங்க. அவங்க மருமக 2 பேருமே கேட்குறாங்க. அத்தை நீங்கள் ஏத்த இப்படி இருக்கீங்க, சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா எனக்கு சாப்பாடே வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம். என் பொண்ணு எவ்வளோ வருஷம் கழித்து வந்திருக்கா, ஆனால் அவன் மனசு கஷ்டப்பட்டு போயிருக்கா. என்னால் அதை தாங்கிக்கவே முடியல தெரியுமா? என் பொண்ணை நான் எவ்வளோ பாசமாக பாராட்டி சீராட்டி எப்படி வளர்த்தேன் தெரியுமா? அவள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணியை கூட நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இன்னைக்கு கண் கலங்கி போயிருக்கா. அதுவும் பிறந்த வீட்டிலேருந்து போயிருக்கா. இவனுங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி பேசி என் பொண்ணு மனசை கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டானுங்க. பாவம் விருந்துக்கு வான்னு கூப்பிட தான் வந்தா அவள். எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு அவள் மனசு முழுக்க ஆசை. கடைசியில் எல்லாரும் சேர்ந்து இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அத்தை இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரியும் தானே, எப்போவுமே அவங்க 2 பேரும் கோமதி ஏற்றுக்கவே மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ராஜியை ஏற்றுக்கினாங்கன்னா ராஜி மேலே தப்பு இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலை கல்யாணம் ஆச்சு அதனால ஏற்றுக்கினாங்க. அதே மாதிரி கோமதி உள்ளே வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவ்வளோ வருஷமாவாம்மா கோவத்தை வைக்கிறது? 30 வருஷம் ஆகுது, இன்னும் கூட இவனுங்க 2 பேரும் திருந்தவே மாட்டானுங்க, இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் திருத்தவே முடியாத அத்தை, அவங்க 2 பேரும் எப்போவுமே திருத்த முடியாது, கூட தான் நம்ம இருக்கோம், அவங்களோட கூட நமக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியுது, இருந்தாலும் மனசு மட்டும் ஏற்றுக்கவே மாட்டேது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை விடுங்க அத்தை, நீங்கள் அதையே நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க சரிங்களா, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்க, உங்களுக்கு வயசாகுது, மாத்திரை போடணும், நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடும், நீங்கள் இந்த வீட்டுக்கு முக்கியம், புரியுதா உங்களுக்கு அப்படின்னு மருமக சொல்கிறாங்க. சரிம்மா நான் வரேன், ஏதாச்சும் கொஞ்சோண்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் ராஜி, எனக்கு ஒரு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க அத்தை, இன்னைக்கு என்ன நடக்குது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஒரு வேளை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து உங்கள் பசங்களோட மனசு மாறினா மாறலாம், ஆனால் பாசன்றது உள்ளே இருக்குது, அதை ஏற்றுக்க மாட்றாங்க அவ்வளோதான், அது சீக்கிரமாகவே நடக்கும், நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது என்னவோ கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே வந்து குமார் வராரு, வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு. ஓ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா, அத்தையை அனுப்பிட்டாங்களா? ஆமாம் அனுப்ப தான் செய்வாங்க, வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. அவங்க அப்பா பார்க்குறாரு. டேய் எங்கடா போகிற? நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு குமார் சொல்கிறாரு. உனக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, அந்த கோமதி ராஜ் 2 பேருமே நான் சொன்ன மாதிரி உள்ளே வந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் கேள்விப்பட்டேன்ப்பா, அங்கே அப்பத்தா எல்லாரும் அம்மா எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னு குமார் சொல்கிறாரு. பாருடா அந்த கோமதிக்கு அந்த ஓடுகளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டுக்குள்ளே வந்திருப்பா, வந்து எங்களை விருந்துக்கு வேற கூப்பிடுறா, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா விடுங்க, அதையே பற்றி எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு குமார் சொல்கிறாரு. டேய் நல்லா தெரிஞ்சுக்கடா, இந்த மொத்த சொத்தும் உனக்கு தான், உனக்கு மட்டும்தான் புரியுதா, அதில் ராஜி வந்து பங்கு போடுறா, கோமதி வந்து பங்கு போடுறா, இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் சொத்தெல்லாம் கொடுக்க முடியாது, நான் அந்த மாதிரி கொடுக்க ஒத்துக்கவே மாட்டேன், இந்த ஜென்மத்தில் அந்த கோமதியை நான் வீட்டுக்குள்ளே விடவே மாட்டேன், கண்டிப்பாக விட மாட்டேன். அது மட்டும் இல்லை, அந்த ராஜி எப்படி அண்ணங்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு நான் அதுக்கான வழியும் நான் தேடுவேன். எப்பவும் போல் சண்டையாகவே அந்த குடும்பம் இருக்கணும், நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழணும், இருக்கிற மொத்த சொத்தம் ஒரே வாரிசு உனக்கு மட்டும்தான் வரணும், எனக்கு அப்புறம் இதுதான் என்னோட ஆசை, வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே குமார் சொல்கிறாரு. அப்பா சரிப்பா அப்படியே நடக்கட்டும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு குமார் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. போகும்போது அப்படியே அரசியை பார்க்குறாரு. அரசி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே நினைக்கிறாரு. கேட்டால் கண்டிப்பாக அடிப்பாக ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. அரசி செம்ம அழகுடி, நீ பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்க,
சீக்கிரமாகவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் சரியா? என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க. ஆனால் நான் நல்லவனை நீ ஏன்டி ஏற்றுக்க மாட்ற? சீக்கிரமாக ஏற்றுக்கிட்டு இந்த மாமா கூட வந்து சேர்ந்துரு சரியா? நீ தான் எனக்கு எல்லாமே. உன்னை எத்தனை நாள் தாண்டி நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது? என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரியா? சீக்கிரமாக மனசு மாறி ஊரெல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லி உன்னை நான் கல்யாணம் பண்ணணும். நீ என் கூட வந்து பொண்டாட்டியாக வாழணும். அதுதான் எனக்கு ஆசை. ஆனால் இதெல்லாம் நான் அப்பத்தா கிட்ட சொன்ன செருப்பாலேயே அடிக்கும். ஏன்னா ஏற்கனவே என்னை மிரட்டி வச்சிருக்கு. அதெல்லாம் பண்ணக்கூடாது, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு. ஆனால் மனசு கேட்க மாட்டுதே. மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க. எங்கே நான் போனாலும் உன்னோட ஞாபகம் என்னோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது தெரியுமா? யாரோ சொல்லுவாங்களாம், எங்கே போனாலும் நினைவுகள் மறக்காதுன்னு. அந்த மாதிரி தான் இருக்குது தெரியுமா? என் மனசு அப்படியே இடம் பிடிச்சிட்டடி நீ. நீ இல்லைனா கூட உன்னையே நான் நினச்சிட்ருக்கேன். சீக்கிரமாக அந்த மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் சரியா? அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அங்கேருந்து அப்படியே போகிறாரு. அரசி பார்க்குறாங்க. எப்படி பார்த்துட்டு போகிறான் பாரு. ஆனால் திருந்தவே மாட்டான். கண் அப்படியே நோண்டி எடுத்துடணும். அவன் எப்படி பார்க்குறான் அப்படின்னு அரசி அப்படியே பார்க்குறாங்க. ஏதாச்சும் பண்ணட்டும், அவன் கை காலை உடச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரசி அப்படி போகிறாங்க. என்ன ஒரு மாதிரி வர அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, அந்த குமார் இருக்கார்ல உங்கள் அண்ணன், அவன் என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டே போகிறான் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. ஐயோ அரசி, அவன்லாம் திருந்தவே மாட்டான், விட்டுட்டு வேலையை பாரு.